Hello friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Good. So இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to make English sentences. How to form a sentence in English. ஓகே, ஒரு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் வந்து நம்ம உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லி தர போறேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, எப்படி நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இது ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்களாகவே வந்து சென்டென்ஸ் உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதான் வந்து முதல் ஸ்டெப். ஒரு சென்டென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்ப், தென் ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா who அல்லது what. யாரு ஒரு செயலை செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஹூனா யார் அப்படின்னு அர்த்தம், வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா யார் அந்த செயலை செய்கிறார்கள். பொதுவாக நமக்கு இங்கிலீஷ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? எக்ஸாம்பிள் ஐ, யூ, வி, தே, ஓகே, ஹி, ஷி, இட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நம்மளோட பெயர்கள், ஓகே, செந்தில், காவியா, ஸோ இந்த மாதிரியான நேம்ஸும் இதுல வந்து வரும். சிங்குலர், ப்ளூரல் எதனால இருக்கலாம். ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வெர்ப் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்ஷன். அவங்க எந்த வேலையை செய்யறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், சொல்லி கொடுக்குறேன், டீச், அப்ப அது ஒரு ஆக்ஷன். நீங்க என்ன பண்றீங்க, கவனிக்கிறீங்க, லிசன், அது ஒரு ஆக்ஷன். சாப்பிடுறோம், ஈட், அது ஒரு ஆக்ஷன். செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட், என்ன செயலை செய்யறாங்களோ அது ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தி ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்றவங்க அப்படின்னு வைக்கலாம். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஓகே, ஸோ நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் ஆப்பிள் சாப்பிட்றேன், அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து யாரு, ஒரு செயலை செய்யறவங்க. நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன், இங்க ஆப்பிள் சாப்பிட்றது யாரு, நான் இல்லையா. ஸோ இங்க நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஓகே, இது வந்து சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன், நான் செய்யற செயல் என்னது, சாப்பிடுறது, சாப்பிடுகிறேன், இது verb. The receiver of action, நான் எதை சாப்பிடுகிறேன், what I eat, what I eat, நான் எதை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். நான் எதை சாப்பிடுறேன், ஆப்பிள். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். பட் இதோட அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், verb அண்ட் ஆப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பிரசன்ட்ல பேசக்கூடிய சென்டென்சஸா பார்க்கலாம். நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட். என்னதுங்க, நான், ஐ. ஆக்ஷன் என்னது, சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். என்ன சாப்பிடுறேன், ஆப்பிள். ஐ ஈட் an apple. ஸோ an அப்படிங்கிறது வந்து அது ஒரு vowel. ஓகே, ஸோ சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி போடக்கூடிய vowel. ஐ ஈட் an apple. நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஸோ சப்ஜெக்ட், verb followed by ஆப்ஜெக்ட். இந்த ஆர்டரை மாத்திரக்கூடாது. ஐ ஆப்பிள் ஈட் அப்படின்னு சொன்னா தப்பு, ஆப்பிள் ஐ ஈட் அப்படின்னு சொன்னா தப்பு. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், verb அண்ட் ஆப்ஜெக்ட்.
இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரூல் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் தான் நம்ம அதிகப்படியான சென்டென்சஸ் வந்து ப்ரெசென்ட்ல தான் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த ப்ரெசென்ட்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. அது என்ன ரூல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரெசென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து இங்கே பாருங்க, 3 சப்ஜெக்ட், அதாவது ஹி, ஷி, இன்னொன்று இட், அதுக்கப்புறம் நேம். நேம்னா நம்மளோட சிங்குலர் நேம், பெயர்கள். இது வந்தா மட்டும் என்ன பண்ணணும்னா வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். எஸ் மட்டும் கிடையாது, எஸ் சேர்க்கலாம், இஎஸ் அல்லது ஐஇஎஸ். இந்த 3ல ஏதாவது ஒன்று வேர்ப் கூட சேர்க்கணும். இது வந்து ரூல், ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் வருது, இப்போ ஐ, யூ, வி, தே வந்தது அப்படின்னா நீங்க சேர்க்க தேவையில்லை. இந்த 3 சப்ஜெக்ட் வந்தா மட்டும் சேர்க்கணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பிராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஓகே, அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வேர்ப், ஆப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட் வந்தா மட்டும், ஐ மீன் நேமோட சேர்த்து வந்தா வேர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும், ஸ்பெல்லிங்கோட. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவன் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஏன்னா அவன் விளையாடுகிறான். யார் விளையாடுறா? ஹூ அப்படிங்கிற கேள்வி வருதா? யார் விளையாடுறா? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் வந்தது, ஹீ, ஷீ, இட் அல்லது நேம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெசென்ட்ல வருது பாருங்க, விளையாடுகிறான். இதை வாசிக்கும் போதே தெரியும், விளையாடுறான் அப்படின்னா இப்போ அந்த செயலை செய்யறான், தான் ப்ரெசென்ட். அப்ப என்ன பண்ணுவோம்? எஸ் சேர்ப்போம், ஹீ பிளேஸ். என்ன விளையாடுகிறான்? the receiver of action. what he plays. அவன் என்ன விளையாடுகிறான்? கிரிக்கெட். அதான் ஆப்ஜெக்ட். that's it. he plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஈஸியா இருக்க. மாத்தி சொன்ன தப்பு. he play, ஐ மீன் இங்க வந்து எஸ் சேர்க்காம சொன்னாலும் தப்பு. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து ரூல் இருக்கு, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோமே. நிறைய பேரு மறக்கக்கூடிய இடம் இதுதான். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ப்ரெசென்ட்னா இப்ப நடக்கிற விஷயம். இதுல வந்து அதிகமான சென்டென்சஸ் பேசுவோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ, யூ, வி, தே வந்தா வேர்போட எஸ் சேர்க்க தேவையில்லை. ஹீ, ஷீ, இட் வருது அல்லது நம்மளோட நேம் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். செந்தில் கிரிக்கெட் விளையாடுகிறான். செந்தில் கிரிக்கெட் விளையாடுகிறான். இங்க யார் கிரிக்கெட் விளையாடுறது? செந்தில். ஓகே, அவங்க தான் அந்த செயலை செய்யறது. ஸோ செந்தில் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? செந்தில். செந்தில்ங்கிறது ஒரு நேம் தான், அது சிங்குலர் நேம். அது வந்தாலும் வேர்போட எஸ் சேர்க்கணும், அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ், ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி. ஓகே, ஸோ செந்தில் பிளேஸ் கிரிக்கெட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் பள்ளிக்கு போகிறாள். அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். அது எப்படி சொல்லுவீங்க? அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். யார் போறா? அவள். நிறைய பேர் கமெண்ட்ல கரெக்டா சொல்றீங்க. சோ அவள் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஷீ, போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. அந்த செயலை தான் அவங்க செய்யறாங்க. ஷி கோன்னு போட்ட தப்பா கரெக்டா? தப்பு. ஏன்னா ஷீ வந்திருக்கு, அப்ப வேர்போட என்ன சேர்க்கணும்? அந்த 3ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். கோஸ், அதோட ஸ்பெல்லிங் வந்து வெறும் எஸ் சேர்த்தீங்கன்னா தப்பு, இஎஸ் சேர்க்கணும். ஷி கோஸ். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஓகே, ஷி கோஸ் ஸ்கூலுக்கு. எங்கே போகிறாள்? டு ஸ்கூல். ஷி கோஸ் டு ஸ்கூல். அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். ஸோ பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னா சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். சிம்பிளா இருக்கா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ செகண்ட் ஒன், ஆட் டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we have seen the basic sentence structure. ஸோ பேசிக்கா ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சில டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, சில டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when, where and how. ஓகே, ஸோ எப்போது அந்த செயல் வந்து எப்போ நடக்குது, எங்க, எப்படி. ஓகே, ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க பாருங்க, நான் ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். இது வந்து ஏற்கனவே பார்த்தது தான்.
இதுக்கு என்ன சொல்லுவீங்க? I eat ஆப்பிள்கள் ப்ளூரல்ல இருக்கு, அதனால நம்ம ஏ அண்ட் தான் போடக்கூடாது. ஆப்பிள்ஸ். I eat apples. நான் ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். ஓகே, எப்போது சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, நீ ஆப்பிள் தான் சாப்பிட்ற, எப்ப சாப்பிட்ற? ஒவ்வொரு காலையிலும், நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன். ஒவ்வொரு காலையிலும். ஓகே, ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறீங்க. ஒவ்வொரு காலையிலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறீங்க. நான் ஒவ்வொரு நாள் காலையிலயும் வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன். ஸோ அதுதான் வந்து டீடைல்ஸ். நான் ஆப்பிள் சாப்பிட்றேன்னா முடிஞ்சிச்சு. எப்போ சாப்பிட்றீங்க? எவ்ரி மார்னிங். ஓகே, இது நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எவ்ரி மார்னிங், ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். I eat apples every morning. நான் தினந்தோறும் ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். I eat apples every day. நான் வழக்கமாக ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். I usually eat apples. நான் எப்பயாச்சும் ஆப்பிள் சாப்பிடுறேன். I occasionally eat apples. Got it? So எப்பெல்லாம் பண்றீங்க? ஸோ ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க அந்த செயலை வந்து செய்றீங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எப்போது நீங்கள் சாப்பிடுகிறீர்கள்? ஓகே, எங்க சாப்பிடுறீங்க? நெக்ஸ்ட் கேள்வி, எங்க? I eat apples at home. நான் வீட்ல ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். ஓகே, ஸோ I eat apples at office. ஆஃபீஸ்ல நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன். நீங்க எங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்க? நான் ஆஃபீஸ்ல சாப்பிட்றேன். ஸோ எப்படி? ஹவு? ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கேட்க மாட்டோம். நீங்க வந்து எப்படி ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா எப்பவுமே வந்து சாப்பிட்றது இப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இதான் வந்து ஸோ இட் வில் கிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதை நீங்க சேர்க்கறதன் மூலமா நீங்க வந்து நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சென்டென்சஸ் உங்களால ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும். ஸோ ஆட் டீடைல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், அவள் ஸ்கூலுக்கு போகிறாள். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவள் அப்படின்னு வந்திருக்கு. she goes. ஏன் சேர்க்கிறோம் தெரியுதுல, இங்க she வந்திருக்கு. she goes to school. she goes to school. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் இப்போ நான் கேட்கிறேன். அவள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறாள்? அவள் பஸ்ல ஸ்கூலுக்கு போகிறாள். பேருந்தில். ஓகே, பேருந்தில். ஸோ இந்த பேருந்தில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவள் பேருந்தில் ஸ்கூலுக்கு போகிறாள். அப்போ பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். she goes to school. இது சப்ஜெக்ட், verb and object. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பஸ்ல போறாங்க. அதை எப்படி சொல்லலாம்? by bus. ஓகே, she goes to school by bus. பஸ்ல ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ அவள் ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போகிறாள். she goes to school by train. ஆட்டோல ஸ்கூலுக்கு போறா. ஸோ she goes to school by auto. பைக்ல ஸ்கூலுக்கு போறா. she goes to school by bike. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க வேணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட், verb and object இருந்தா ஆப்ஜெக்ட்க்கு அப்புறமா you can add your additional information. It will give you a lengthy sentence. Okay, it will give you the extra information about an action. அந்த செயலை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் add details. ஈஸியா இருக்கா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், யூ ஹாவ் டு நோ மேக்கிங் கொஸ்டின்ஸ். கேள்வி கேட்கறது. ஓகே, ஸோ பேசிக்கா ஒரு கேள்வியை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிறது, இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கேள்வி வந்து டூ அல்லது டஸ்ல ஆரம்பிக்கும். டூ அல்லது டஸ் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரணும். டூ எந்தெந்த சப்ஜெக்ட் கூட வரும்னா ஐ, யூ, வி, தே. நார்மலான சென்டென்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் வந்தா நம்ம வந்து எஸ் சேர்க்க மாட்டோமோ அதுக்கு வந்து நீங்க டூல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் வரும். டஸ் எங்க வரும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம எஸ் சேர்ப்போமோ அங்க வந்து டஸ் வரும். ஹி, ஷி, இட். இதோட நம்மளோட நேமும் சேர்த்துக்கோங்க. ஸோ கேள்வி வந்து ஒன்று டூல ஆரம்பிக்கும் அல்லது டஸ்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் அதே ஆர்டர்ல வரும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உனக்கு டீ பிடிக்குமா? உனக்கு டீ பிடிக்குமா? ஓகே, ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. ஏன்னா ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஷுட் நோ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ்.
that is also very important. நம்ம வந்து ஆன்சர் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. You have to ask them questions. If someone is talking to you in English, then you have to ask them questions. அவங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, you are telling answers in English, ஒன்றும் பண்ண முடியாது. You have to ask questions. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இங்க பாருங்க, உனக்கு டீ பிடிக்குமா, ரைட்? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க வந்து எது சப்ஜெக்ட்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். உனக்கு அப்படின்னா அர்த்தம், இதுதான் சப்ஜெக்ட். உனக்கு அல்லது நீ எல்லாமே ஒண்ணுதான், ரைட்? ஸோ பிடிக்குமா அப்படிங்கறதான் verb. ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணுங்க. டீங்கிறது ஆப்ஜெக்ட். got it? ரைட். ஃபர்ஸ்ட் உனக்கு யூன்னு வந்திருக்கு, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்ப கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டூல தான் ஆரம்பிக்கும். ஸோ டூ. நெக்ஸ்ட் என்ன வரும்? டூ அல்லது டஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணுதான் போடணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? உனக்கு அல்லது நீன்னு அர்த்தம், டு யூ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? பிடிக்குமா, பிடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லைக், டு யூ லைக். டீ ஆப்ஜெக்ட், டீ. அவ்வளவுதான். So don't forget to put the question mark at the end of the sentence. Do you like tea? Do you like tea? உனக்கு டீ பிடிக்குமா? ஆமா, எனக்கு டீ பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஷார்ட்டா வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஷார்ட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஷார்ட்டா ஆன்சர் பண்றதுக்கு எப்படி சொல்லணும்னா, எஸ் ஐ டூ. இந்த கேள்விக்கு நம்ம ஷார்ட்டா ஆன்சர் பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். பிடிக்காது அப்படின்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சர் பண்றது. எஸ் ஐ டூ எனக்கு பிடிக்கும், நோ ஐ டோன்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ இதே இது நீங்க ஃபுல்லாவும் ஆன்சர் பண்ணலாம். டு யூ லைக் டீ செந்தில், டு யூ லைக் டீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஸ் ஐ லைக் டீ, ஆமா எனக்கு டீ பிடிக்கும். நோ ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஆன்சர் பண்றதுக்கு எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட். நெக்ஸ்ட் அவள், ஓகே, அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஃபர்ஸ்ட் யாரு விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்கணும். சப்ஜெக்ட் யாரு? அவள், இது சப்ஜெக்ட். என்ன செய்கிறாளான்னு கேட்கணும். விளையாடுகிறாளா, இது verb. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எதை விளையாடுகிறாள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ரைட்? ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். அவள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. ஸோ கேள்வி வந்து டஸ்ல ஆரம்பிக்கும். ஸோ டஸ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. நெக்ஸ்ட் verb என்னது? விளையாடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்றீங்க, வெரி குட். டஸ் ஷீ பிளே, அவள் விளையாடுகிறாளா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரிக்கெட். டஸ் ஷீ பிளே கிரிக்கெட், அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? சிம்பிளா இருக்கா? இதோட வந்து யூ கேன் ஆட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். யூ கேன் ஆஸ்க் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் கொஸ்டின். ஸோ டஸ் ஷீ பிளே கிரிக்கெட், அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? அவள் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? அவள் ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாடுகிறாளா அப்படின்னா அதான் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓ, ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுகிறாளா? ஸ்கூலில். டஸ் ஷீ பிளே கிரிக்கெட் அட் ஸ்கூல், அவள் ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாடுகிறாளா? ஆமா அப்படின்னா எஸ் ஷீ பிளேஸ் கிரிக்கெட் அட் ஸ்கூல், நோ ஷீ டசன்ட் பிளே கிரிக்கெட் அட் ஸ்கூல். ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா அப்படின்னா எஸ் ஷீ டஸ். இங்க வந்து டூ போட்டோம், இங்க டஸ் வரும், ஏன்னா டஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்கோம். இல்ல அப்படின்னா நோ ஷீ டசன்ட், நோ ஷீ டசன்ட், அவள் கிரிக்கெட் விளையாடவில்லை. சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டும் நீங்க பழகணும். ஏன்னா நம்ம ஆன்சர் பண்ணிட்டே இருக்க முடியாது எப்பவுமே வந்து. ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அப்பதான் வந்து அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல சிலர் பேசினாங்க அப்படின்னா நம்ம பதிலுக்கு பேசவே மாட்டோம், நம்ம பதிலுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருப்போம். ஸோ டோன்ட் டூ தட். யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, தென் ஒன்லி யூ கேன் பில்ட் அப் யுவர் கான்வர்சேஷன் வித் அதர்ஸ். ஈஸியா இருக்கா? ஸோ மேக்கிங் கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இங்கிலீஷ். டு மேக் கான்வர்சேஷன், டு பில்ட் யுவர் கான்வர்சேஷன் வித் அதர்ஸ். சிம்பிளா இருக்கு. ஏன்னா ஏன் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ்,
சிலர்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ். கேள்வி கேட்டாதான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பதில் சொல்லிட்டே இருக்கும் இங்கிலீஷ்ல பயத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நோ யூஸ். காட் இட்? ஈஸியா இருக்கா? ஸோ கடைசியா ஒரு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட், நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ எப்பவுமே நம்மளால பாசிட்டிவா மட்டும் பேச முடியாது. இஃப் சம்ஒன் ஆஸ்க்ஸ் யூ அ கொஸ்டின், உனக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கும்னு சொல்லுவீங்க, பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. அப்போ பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். கிரிக்கெட் நீ விளையாடுறியா இல்லையா? விளையாடுறேன்னா அது பாசிட்டிவ், விளையாடலைன்னா நெகட்டிவ். ஸோ எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவா மட்டும் பேசிட்டே இருக்க முடியாது. நெகட்டிவ் சென்டென்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நெகட்டிவா நம்ம வந்து பேசுவோம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரெசென்ட் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிகாஸ் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டைம் பேசுவோம், அதனால இதை நான் சொல்லித்தரேன். இது மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்க்கும் இருக்கு. ஓகே, டென்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபார்முலா மட்டும்தான் மாறும், மற்றபடி ஒரே ரூல் தான். சப்ஜெக்ட், verb and object. அதுக்கு முன்னாடி சில ஆக்சிலரி verbs இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி டென்ஸ் யூ ஹாவ் டு யூஸ் தி கரெக்ட் ஆக்சிலரி verb. ஓகே, ஸோ இங்க பாருங்க, நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் verb and object. இதுவும் ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். அதுக்கு நடுவுல don't or doesn't இந்த ரெண்டு வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். don't அப்படின்னா வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணணும்னா I, you, we, they. doesn't அப்படின்னு வாசிக்கணும். does not, do not அப்படிங்கிறதா don't and doesn't. ஸோ doesn't வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூட he, she, it and name. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி பிடிக்காது. இங்க சப்ஜெக்ட் யாரு? நான் தான். எனக்கு பிடிக்காது, பிடிக்கிறதா அந்த verb. பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு தான் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அதுக்கு தான் இந்த don't and doesn't யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் காஃபிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? எனக்கு, ஐ வந்திருக்கு. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். don't வருமா doesn't வருமா? don't. ஸோ ஐ don't. நெக்ஸ்ட் verb என்னது? பிடிக்கிறது. ஐ மீன் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? லைக். லைக்னா பிடிக்கிறது, don't லைக்னா பிடிக்காது. லைக் காஃபி, ஆப்ஜெக்ட் காஃபி. ஓகே, ஐ டோன்ட் லைக் காஃபி. ஐ டோன்ட் லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்காது. எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீ. எனக்கு சாண்ட்விச் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் சாண்ட்விச். எனக்கு படங்கள் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் மூவிஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாரும் சொல்ல மாட்டோம், பிகாஸ் வி லைக் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். எனக்கு பர்கர் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பர்கர். ஐ டோன்ட் லைக் பீட்சா. ஐ டோன்ட் லைக் சாக்லேட். இது எல்லாமே பிடிக்கும். நான் பிடிக்காத லிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், அவன் டிவி பார்க்கிறது இல்லை. அவன் டிவி பார்க்கறது இல்லை. அவன் டிவி பார்க்க மாட்டான். அவன் டிவி பார்க்கல. அதை எப்படி சொல்லலாம்? நெகட்டிவ். ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. ஸோ சப்ஜெக்ட் போட்டீங்க. he வந்ததுனால doesn't யூஸ் பண்ணணும். ஸோ he doesn't. ஓகே, நெக்ஸ்ட் verb என்னது? பார்க்கறது. டிவி பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? verb action watch. he doesn't watch. ஸோ டிவி ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். he doesn't watch TV. அவன் டிவி பார்க்கறது இல்லை. நான் டிவி பார்க்கறது இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? நான் டிவி பார்க்கறது இல்லை. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டிவி பார்க்கறது இல்லை. நான் ஐ, ரைட்? ஸோ சப்ஜெக்ட் ஐ. டோன்ட் வருமா? டசன்ட். டோன்ட். ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு இருக்கு. இதே இது அவனுக்கு காஃபி பிடிக்காது. அவனுக்கு காஃபி பிடிக்காது. அதை எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு காஃபி பிடிக்காது. கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு காஃபி பிடிக்காது. அவன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வரும்? he. ஸோ he doesn't. டோன்ட் போடக்கூடாது. ஸோ he doesn't like coffee. அவனுக்கு காஃபி பிடிக்காது. சிம்பிளா இருக்கா? அப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க வந்து உருவாக்கணும், ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் 4 ஸ்டெப்ஸ். இந்த 4மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், verb and object. சப்ஜெக்ட்னா யாரு, verbனா யாரு, ஆப்ஜெக்ட்னா யாரு, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், ஆட் டீடைல்ஸ். ஒரு செயல் நடக்குதுன்னா அது எங்க, எப்ப, எப்படி அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தர்றது. மூணாவது, மேக்கிங் கொஸ்டின்ஸ். கேள்விகளை உருவாக்கி கேட்கறது.
நாலாவது நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவா நம்ம வந்து சென்டென்ஸ் உருவாக்குறது, நெகட்டிவா ஆன்சர் பண்றது, அவ்வளவுதாங்க. You have to follow these 4 steps if you want to make a sentence in English. இங்கிலீஷ்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு you have to follow these 4 steps. ஈஸியா இருந்ததா? சிம்பிளா இருக்கா? ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? Let's see. ஓகே, ஸோ இதான் வந்து டெஸ்ட். உங்களுக்கு 4 சென்டென்சஸ் இருக்கு, ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். நீ ஒரு கார் வாங்குற, நீ சென்னையில ஒரு கார் வாங்குற, நீ கார் வாங்குகிறாயா, நீ கார் வாங்கவில்லை. So first one, basic sentence structure. Second one, additional details. Third one, making questions. And fourth one, negative sentence. இதுக்கு டைம் கிடையாது, நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஆனா ஃபாஸ்டா பண்ணுங்க, ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நீ ஒரு கார் வாங்குகிறாய். இங்க சப்ஜெக்ட் யாரு? நீ. எந்த செயலை செய்யறாங்க? வாங்குறது, அது verb. எதை? ஒரு கார், ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீ, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. வெர்ப் என்னது? வாங்குறது, பை. இதுக்கு எஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? சேர்க்கக்கூடாது, ஏன்னா யூ தான் வந்திருக்கு. ஹீ ஷீட் வந்தா மட்டும்தான் எஸ் சேர்ப்போம். ஸோ யூ பை ஒரு கார், அ கார். யூ பை அ கார், யூ பை அ கார். நீ ஒரு கார் வாங்குகிறாய். நெக்ஸ்ட், நீ சென்னையில் ஒரு கார் வாங்குகிறாய். ஆமா, நீ கார் வாங்குற, எங்க வாங்குற? ஜஸ்ட் யூ ஆர் ஆடிங் அடிஷனல் டீடைல்ஸ் டு திஸ் சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? நீ சென்னையில ஒரு கார் வாங்குற. ஸோ நீ, வழக்கம் இதே சென்டென்ஸ் தான், சென்னையில் அப்படிங்கிறது மட்டும் அடிஷனலா நம்ம சேர்க்க போறோம். ஓகே, யூ பை அ கார் சென்னையில், இன் சென்னை. ஊர் பேருக்கு முன்னாடி நம்ம இன் தான் போடுவோம், சென்னையில். யூ பை அ கார் இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், நீ கார் வாங்குறியா, நீ கார் வாங்குறியா. அதை எப்படி சொல்லலாம்? கேள்வி கேட்கும் போது டூ அல்லது டஸ் வரும். இங்க நீன் வந்திருக்கு, அதனால டூ வரும். ஹீ ஷீட் வந்து டஸ். டூ, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, verb by, object a car. Do you buy a car? Do you buy a car? ஆமா, நான் கார் வாங்குறேன்னா எஸ் ஐ டூ. இல்ல வாங்கலைன்னா நோ ஐ டோன்ட். ஃபுல்லாவும் சொல்லலாம், எஸ் ஐ பை அ கார், நோ ஐ டோன்ட் பை அ கார். The last one, நான் கார் வாங்கவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? நீ கார் வாங்கவில்லை, நீ கார் வாங்கவில்லை. ஸோ யூ, நெகட்டிவ்னா டோன்ட் அல்லது டசன்ட் வரும். இங்க யூ வந்ததுனால நம்ம டோன்ட் போடுறோம். யூ டோன்ட், நெக்ஸ்ட் verb by a car. You don't buy a car. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட், verb அண்ட் ஆப்ஜெக்ட். இதை வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், சென்னையில கார் வாங்குறேன், நான் அந்த ஷோரூம்ல வாங்குறேன், நான் அங்க கார் வாங்குறேன், இங்க கார் வாங்குறேன். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் டீடைல்ஸ் வச்சு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு அடுத்து நெகட்டிவா வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பெரிய பெரிய கேள்விகள்லாம் வேண்டாம், சின்ன சின்ன கொஸ்டின்ஸா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே மோர் தென் இனஃப். ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.